கட்சி மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த மக்களை தொடர்ந்து காசு கொடுத்து, சாராயம் கொடுத்து, இலவசம் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து ஏமாத்தி தொடர்ந்து அடியிலே இருக்காங்க. இதுக்கு ஒரு கதை தான் இருக்கு. ஒரு காட்டுல சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த சிங்கம் ரொம்ப திமிரு பிடிச்ச சிங்கம், அதிகார பலம், பண பலம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிங்கம். அந்த சிங்கம் உட்காந்துக்கிட்டு நிறைய கூட்டுச்சு, நிறைய ஒன்று நான் அடிச்சு தின்றுவேன், அப்படி இல்லைன்னா திங்கிறதுக்கு யாராவது ஒரு விலங்கை பிடிச்சிக்குவா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நிறைய என்ன பண்ணுச்சு, நம்மளை அடிச்சு தின்றுவோம், நம்ம போய் ஒரு விலங்கை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நேராக காட்டுக்கு போனுச்சு. காட்டு உள்ளார ஒரு கழுதைகிட்ட போய் பேசினுச்சு. கழுதையார உன்னை இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக்க போறாரு, நீ வா, என்ன ரொம்ப கரிசனமா சிங்கம் கூப்பிடுது அப்படின்னு. அவரால் அரசாட்சி பண்ண முடியலையா, உன்னதான் ராஜாவாக்க போறது, வா அப்படின்னு கூப்பிட்டு போனுச்சு. அந்த கழுதையும் நம்பி அந்த நரியோட போனுச்சு. சிங்கம் பக்கத்துல போனோன்னா சிங்கம் டக்குன்னு ஒரே அடியா கன்னத்துல அடிச்சுச்சு. கன்னத்துல அடிச்சோன்னா கழுதையோட காவி பிஞ்சிடுச்சு. பிஞ்சினானா கழுதை தப்பிக்கோ குறைச்சோன்னு திருப்பி காட்டுக்குள்ளார ஓடிட்டு. ஓடினா நரிய பார்த்து முறைச்சிது சிங்கம். திருப்பி அந்த நரி ஓடிச்சு. என்ன கழுதையோ நீ ஓடிட்ட, உனக்கு ராஜா பதவி கொடுக்கலாங்க நீ ஓடிட்டிய. இல்ல என்ன அடிச்சு திங்கிறதுக்கு வந்தாரு, அவன் ஓடிட்டான். இல்ல கிரீடா சூட்டுறதுக்காக அவன் அடிச்சாரு, காதை பிச்சாரு, நீ அதுக்கு தயாரா இருக்கணும்னா காதை பிச்சாரு, நீ ஒடியாந்துட்டிய அப்படின்னு திரும்பியும் ஆசை வார்த்தை சொல்லி கழுவி அழிச்சுட்டு வந்தது. கழுவை திரும்பியும் நம்பி சிங்கத்துக்கிட்ட போனுச்சு. இந்த வாட்டி போனோம்னா திருப்பி ஓஞ்சி ஒரே அடி அடிச்சுது, வாழு கையில வந்துருச்சு, திருப்பி ஓடிட்டு கழுவை. என்ன ஒவ்வொரு வாட்டியும் என்ன சிங்கம் என்ன அடிச்சு பிடிச்சு திங்க போது நீ பொய் சொல்ற, இந்த வாட்டி நீ சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு உனக்கு வாழு தடையா இருக்குது, அதனாலதான் வாழை பிடிச்சுட்டாரு, நீ வா அப்படின்னு திருப்பி கூட்டு பண்ணிச்சு. கூட்டு போனா அந்த வாட்டி ஒரே அடி கழுவை போட்டு தள்ளிடுச்சு. போட்டு தள்ளிட்டு நீ போய் மூளை தனியா, நுரையீரல் தனியா, கல்லீரல் தனியா, தோலை உரிச்சு தனித்தனியா எடுத்துருவான்னு சொன்னிச்சு. சரினா அந்த மாதிரி அந்த கழுவையை போட்டு தோலை உரிச்சு மூளை கல்லீரல் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு மூளையை நரி தின்னுட்டு மீன் எடுத்துட்டு போனுச்சு. சிங்கம் பார்த்துட்டு என் நிறைய மூளையை காணும், மூளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இது எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்பி இந்த கழுவைக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்தி மூளையை நரி தின்னுட்டு மீதி அதை கொடுத்து. அந்த மாதிரிதான் நம்ம மக்கள்கிட்ட 1000 ரூபா 500 ரூபா வேட்டி சேவை என்னென்னமா கொடுத்து திருப்பி நம்மளை குட்டிக்கார ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த கழுவோட இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நாம் தமிழர்.